அனைவருக்கும் வணக்கம். நான் அருள்குமரன். போதையை ஒழிப்பதற்காக, அதாவது போதைப்பொருள் பழக்கத்தை ஒழிப்பதற்காக முதல்வர் அவர்கள் ஒரு மராத்தான் ஓட்டம் ஒன்று செய்திருக்கார் இல்லைங்களா? அதை பற்றி அது மிகவும் பிரபலமாக அத்தனை செய்தி சேனல்களும் அத்தனை ஊடகங்களும் அதை முழுவதுமாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுது. எல்லா ஊடகங்களும் அதனுடைய ஃபோக்கஸ் என்பது முழுவதுமாக இதில் தான் இருக்குது. உண்மையாகவே அப்படி அக்கறை இருக்கிற பட்சத்தில் போதை கலாச்சாரத்தை நீங்கள் முழுவதுமாக தடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற போதை புழக்கம் இருக்கிறது இல்லைங்களா, அந்த புழக்கத்தை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்றால் காவல்துறை உங்கள் கையில் தான் இருக்கிறது. காவல்துறையின் மந்திரியே முதல்வர் விஜய் அவர்கள் தான். இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? இப்போ 2 மாதங்கள் கிட்டத்தட்ட நிறைவடைய போகிறது நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று. இதுவரை என்ன நடவடிக்கை இதன் பேரில் எடுக்கப்பட்டிருக்கிறது? எதை குறைத்திருக்கிறீர்கள்? இந்த போதை கலாச்சாரத்தை இதை பற்றி உங்களிடத்தில் ஒரு கேள்வி வைத்தால் உடனடியாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால், இந்த போதை கலாச்சாரம் என்பது கடந்த திமுக ஆட்சியில் முழுவதுமாக விதைத்து பரப்பிவிடப்பட்டிருக்கிறது, இது பரவலாக்கப்பட்டிருக்கிறது, உடனடியாக இதை சரி செய்யுங்கள் என்று சொன்னால் நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். இது கடந்த திமுக ஆட்சியில் முழுவதுமாக இந்த போதை என்பது இங்கே விதைக்கப்பட்டு பரவலாக்கப்பட்டு பரவலாக ஒரு நெட்வொர்க் உருவாகியிருக்கு. அவர்கள் உருவாக்கிவிட்டு இது எல்லா இடங்களிலும், எல்லா கிராமங்கள் முதல் கொண்டு அனைத்து இடங்களிலும் இது கிடைக்கிற மாதிரி, இந்த போதை பொருள், கஞ்சா புழக்கம் போன்ற பொருள்கள் எளிதில் கிடைக்கிற மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி இருக்கிறாங்க. இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் இந்த 2 மாதத்தில் இந்த நெட்வொர்க்கை எந்த இடத்தில் நீங்கள் பிரேக் செய்திருக்கிறீர்கள்? எந்த இடத்தில் இந்த நெட்வொர்க்கை உடைத்திருக்கிறீர்கள்? அதற்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? அதையெல்லாம் நீங்கள் பேசியிருக்க வேண்டும். ஒரு முதல்வராக உங்களிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது தானே, அதை நீங்கள் பேசியிருக்க வேண்டும். அதை விடுத்து ஏதோ ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதே வேலையைத்தான் கடந்த திமுக 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் அந்த முதலமைச்சர் செய்து கொண்டிருந்தார். போட்டோஷூட் நடத்தி கொண்டிருந்தார். நாட்டில் அவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. அன்றைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது, கொலை நடந்து கொண்டிருந்தது. தினமும் அணுதினமும் கொலைகள், அணுதினமும் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் எந்த செவிசாய்க்காமல் எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்த திமுக ஆட்சி என்ன செய்ததோ அதை விட 1 மடங்கு அதிகமாக தமிழக வெற்றிக் கழக அரசை பொறுப்பேற்றிருக்கிற விஜய் அவர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் உங்களிடத்தில் கேட்டது? இந்த மராத்தான் ஓட்டத்தை உங்களிடம் யார் கேட்டது? நாங்கள் கேட்டது என்னவென்றால், நீங்கள் ஆட்சிக்கு இந்த 2 மாதத்திற்குள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கிறது. 3 வயது குழந்தை தொடங்கி 70-75 வயது மூதாட்டி வரை இது நடந்து கொண்டிருக்கிறது. தினமும் நடக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமைகளில் அதிகமாக பங்கெடுப்பது உங்கள் கட்சியை சார்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள். பெரும்பாலான நபர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள்.